வெல்கம் டு ஷிகேஸ் vlog. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் எக்ஸாமே லீவ் விட்டாச்சு. அதனால் நாங்கள் தஞ்சாவூர் வந்துருக்கோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பேலஸ் ஒன்று இருக்குது. அது 1000 வருஷம் பழமையானு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஓகே, போயிட்டு அப்போ நாங்கள் ஒன்றா காமிக்கிறேன். ஓகே, சரி பாய். ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கிளம்பிட்டோம். இன்னும் ஒரு 2-5 மினிட்ஸில் கிளம்பிட்டோம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதான் கைஸ் தெரியுதா, நான் உள்ளே பார்த்தீங்கன்னா ராஜ பழங்காலத்து பொருளாகவும் நான் காமிக்கிறேன். அப்படியே உங்களுக்கு ஒன்றுனா உள்ளே சின்ன ஒரு படம் மாதிரி இருக்கும். இல்லை தஞ்சாவூரை பற்றி போடுவோம், பார்க்கலாம். அந்த மூஞ்சி முடிந்தாங்க யாருன்னா காமிக்க போகிறேன் பாருங்கள். 3 சித்து டைம்ஸ். இந்த பாப்பா யூடியூப் சேனல் வச்சுருக்கு. அது பேர் சித்து டைம்ஸ். பார்க்காதவங்க போய் பாருங்கள். செம்ம கூட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். நிறைய கார் நிற்குது. இருங்க நான் அப்படியே ஒன்று நான் காமிக்கிறேன் கைஸ். ராஜாவோட கோட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிலை இருக்குது. விவசாய போட்டு எங்கள் தாத்தா பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுட்டார். வயசானவர்னால காற்று ரொம்ப பலமாக இருக்குது. முடி பண்ணி எப்படி பாருங்க. சரி, நாங்கள் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து எனக்கு அசம்பிள் ஆகிடும். அப்புறம் நாங்கள் ஒன்றா காமிக்கிறேன். டிக்கெட் எடுத்துக்கிறது ஒரு குகையில் போகணும். நான் அப்படியே அந்த குகையை காமிக்கிறேன். குகை ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்பவே ஃபேக்ட்ஃபுல்லாக இருக்கும். நான் காமிக்கிறேன். ஓகே வாங்க, குகை கிட்டே வந்துவிட்டோம். நான் காமிக்கிறேன். குகை கிட்டே வந்துட்டோம். அங்கே பாருங்கள், குகையில் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். 1/2 கிலோ இருக்காது, கொஞ்சம் பாதி தெரியுதா. அந்த சைடு ஒரு வழி. அங்கே தான் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அங்கே ஒரு பெரிய 2 யானை நிற்க வச்சுருப்பாங்க கைஸ் மெயின் ரோட்டில். பார்க்கறதுக்கே செமையாக இருக்கும். குகை பாருங்கள், நிறைய வவ்வால்லாம் இருக்குது. இங்கே ஒரு ஆமாம் நிறைய இது அந்த காலத்து குகைனால கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இங்கே ஒரு சாமி கூட இருக்குது, தெரியுது உங்களுக்கு. முன்னாடி இந்த சைடெலாம் வண்டியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போலாம் வண்டி வந்துட்டுருக்கு போல். அதனால் நாங்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்கள் ஊர் ஆக்சுவலி திருவள்ளூர். மேலெல்லாம் பாருங்கள், சிற்பம் ரொம்ப அழகாக இருக்குது. நேரில் வந்து பார்த்தா இது அதோட இன்னும் நல்லாயிருக்கும் போல். டிக்கெட் கவுண்டர் அங்கே தெரியுதா, அதான் நம்மளுக்கு டிக்கெட் கவுண்டர். அங்கே வாங்கிட்டு தான் நம்ம எல்லா இடத்தையும் பார்க்க முடியும் கைஸ். ஸோ நான் டிக்கெட் எடுத்துகிட்டு கூப்பிட்றவங்கள. டிக்கெட் பார்த்திங்கன்னா வாங்கிட்டோம். மொத்தமாக நாங்கள் 5 பேர் வந்திருக்கோம். 5 பேருக்கு வாங்கிட்டோம். நம்ம இப்போ பழைய காலத்து பொருள்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். மொத்தமாக 4 பேலஸ் இருக்கோம். 4 நம்ம ஒன்றா பார்க்கலாம் வாங்க. 11:30 மணிக்கு தான் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் இந்த கதையை சொல்லியிருக்காங்க படம். நம்ம இப்போ அதுக்குனால பேலஸ் போய் பார்க்கலாம் வாங்க, போகலாம். சாரி கைஸ், ஒரு இடத்துல உங்களுக்கு ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு அப்புறமேட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். இப்போ நாங்கள் அடுத்தடுத்து போகிறோம். அங்கே ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் பர்மிஷன் வாங்கிட்டோம். வாங்க, நான் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சாரி கைஸ், அந்த இடத்த மட்டும் எனக்கு காமிக்க முடியல. நீங்கள் வந்தீங்கன்னா அதை பாருங்கள், நல்லாயிருக்கும். இங்கே நிறைய சுரங்கப்பாதையெல்லாம் இருக்குது. மனிதர்கள் அந்த மாதிரி சத்தம் போடக்கூடாதுன்னு போட்டது. இங்கே ஒரு குகை இருக்குது பாருங்கள். இங்கே கொஞ்சம் சாமி, அப்புறம் நிறையா புகைப்படம்லாம் இருக்குது. செமையாக இருக்குது இடம் பார்க்கறதுக்கு. ஆமாம் கைஸ், பயமாக இருக்குது. அந்த இடத்துல வேலை நடந்துகிட்ருக்கு, தெரியுதா. வேலை இங்கெல்லாம் ஏதாச்சும் வச்சுருப்பாங்க, பெட்டிகள். கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு அதிர்வு வச்சு அதனால் வேலை நடந்துகிட்ருக்கு. சத்தம் போடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு சிவன் ஒரு லிங்கம் கிடக்குங்க. அங்கே பாருங்கள், அதுதான் பயங்கரமாக இருக்கும். ரொம்ப பெருசாக இருக்குது. நந்தி பாருங்கள். எங்கள் தங்கச்சி ஃபோட்டோ எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறா. இருங்க தாத்தா. உள்ளே போகிறோம். சத்தம் போடாமல் வாங்க. சத்தம் போடாது யாஷிகா. உள்ளே பார்த்தீங்கன்னா செம பெருசாக இருக்குது. இதுதான் ராஜசபை. எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு. பயங்கர பெருசாக இருக்குது தாத்தா. இது பார்த்தீங்கன்னா பீரங்கின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு பழைய காலத்து பீரங்கி. மேலே உட்கார முடியும் தாத்தா. அங்கே போகலாம். பயங்கரமான பீரங்கி. அங்கே பாருங்க மேலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் போகக்கூடாதான் கைஸ். இந்த பீரங்கி நிறைய மெக்கானிசம்லாம் இருக்கும்ல. ஓகே, நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம் வாங்க கைஸ். அங்கே பாருங்க கைஸ், அங்கே 2 பேர் அங்கே இருக்குது. வாங்க அதை பார்த்துடலாம். சரி இருங்க வரேன். அதான் பார்க்க. நீ இருங்க, டக்குன்னு போயிட்டு வரேன் கைஸ்.
நான் பார்த்துக்கிறேன். தர்ஷன் வா. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிணறு இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இது கரையாது. அப்போ அதுதான் இந்த 3 இருக்குது இந்த கிணறு. இது ஒரு பீரங்கி, இது ஒரு பீரங்கி. நல்லா பெருசாக தான் இருக்குது ரெண்டுமே. அந்த சைடு ஒன்று இருக்குது. மொத்தமாக நான் 3 பீரங்கி பார்த்துருக்கோம். இது பாருங்க, அது கட்டிகிட்டு இருக்காங்க. ஓகே வாங்க நம்ம அடுத்தடுத்து போகலாம் கைஸ். தலையாட்டி போமா, அதான் கைஸ் தலையாட்டி போமா. இவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆஞ்சநேயர் ராஜா. இவர் தான் கும்பிடுவாங்க. இதுக்கு போயிட்டுருக்கோம். ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து தி ஆர்ட் கேலரியா இன் தஞ்சாவூர். உள்ளே போகலாம் வாங்க. இல்லைங்க, திரும்ப ஒரு ஃபோட்டோ நான் எடுத்துகிட்டு வரோம். உள்ளே போகும்போது காமிக்கிறேன். இங்கே நிறைய சிலையெல்லாம் இருக்குது பாருங்க. நிறைய சிலை இருக்குது. நிறைய சிலை இருக்குது பேசுங்க. மகாவிஷ்ணு. ஓகே, இதோட இதெல்லாமே பூமி குழந்தை சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்கிறது. வரும்போது நினச்சிருக்காங்க நேரம் வந்து. அப்பா பிரம்மாண்டமாக இருக்கு கைஸ். இதெல்லாம் இப்போ தான் கட்டியிருக்காங்க போல். ஏன்னா இதெல்லாம் செம்மையாக இருக்குது. நிறையா இந்த பரதநாட்டியம் சிலை நடராஜர் சொல்கிறாங்க. இதெல்லாம் எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது கைஸ். பாருங்கள், டூ நாட் டச்சின்னு போட்டுருங்க. நிறையா இருக்குது கைஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. ஓகே வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகலாம். இது எல்லாமே பிளேட்ஸ் நிறையவே இருக்குது. சட்டி. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பேலஸ் கிரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா, அந்த இடத்துல என்ன இருக்குன்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வரையும் டாட்டா பை பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கொடுத்துட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டுங்க. லைக் பண்ணிக்கோங்க கைஸ். பாய்.